வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7/8/2024 50-50 105வது குழுக்கள். சரிங்களா, 105வது குழுக்களில் நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு என்ன வந்துச்சு, கண்டிப்பாக வந்து நமக்கு 3ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகள் நம்ம எந்தளவுக்கு சொல்லியிருந்தோம்னா, ஜீரோ கண்டிப்பாக வரும், வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஜீரோ வரும், 5ஆம் நம்பர் வரும், வராமல் போகாது. அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக 3ஆம் நம்பர் ஆடுவாங்க, ஆட மாட்டாங்க. 9ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்னென்னா 9க்கு 5, 9க்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அதே மாதிரி 9க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க எதிர்பார்த்தோம். அதே சேம் நம்பர் தான் நமக்கு வந்திருக்கு. ஒரு அருமையான ஆட்டம் தான். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பெரிய நம்பர் இருக்குது, அந்த பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் ஆடுவாங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுதான் ஆடிருந்தாங்க. வேறு இதில் நம்ம குறிப்பிட்ட ஒரு சில நம்பரை கொடுத்துருந்தோம் இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங். 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 0 ஃபஸ்ட்லேயே கொடுத்தோம். 0 தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. 0க்கான வாய்ப்புகள் ப்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 0வை பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. பெண்டிங் நம்பர் பார்க்கும்போது நம்ம சொன்னோம், கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடினாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துடும், வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்துச்சு, 8ஆம் நம்பர் வந்துச்சு, செம்மையாக ஒரு வின்னிங்க. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரூணியா 8ஆம் தேதி இல்லையா, காரூணியா ப்ளஸ்ஸு 534 குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா ஒரு சில பேட்டர்ன் மைஸை நமக்கு கரெக்டாக இருக்குது. 338 338 சரிங்களா. அதே மாதிரி 337 337 சரிங்களா, 337 வருதா. அதே மாதிரி 377 இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இந்த மாதிரி டபுள்ஸ் வைக்கிறதுக்கு, அதாவது 622 சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத மாதிரி தான் சில நம்பர்கள்லாம் வரும். 799 சரிங்களா, 399 இந்த மாதிரி டபுள்ஸ் அப்படி வைக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில நம்பர்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாது நமக்கு எங்கடா வைக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் வைப்பாங்க. 522 பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா, 522 செமையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மாதிரி தான் நமக்கு ஆடுவாங்க பாருங்கள். 944 கண்ணுக்கே தெரியாது உங்களுக்கு. 944 சரிங்களா, இந்த மாதிரி தெரியாது. அதே மாதிரி 522 சரிங்களா, 700 அதே சேம் நம்ம 742 724 724 சரிங்களா. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய நம்பர் உங்களுக்கு நமக்கு தெரியாமல் ட்விஸ்டாகி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. என்னங்க இந்த நம்பருக்கு இந்த நம்பரானு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே பேட்டர்ன் இருக்குது, பேட்டர்ன் இல்லாமல் ஆடவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், 5-2-5 வச்சுருக்காங்களா, 5-2-5 அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆடுவாங்க, வேறு மாற்றமே இல்லை. அதே மாதிரி பாருங்கள் 5-5-2 552 இதெல்லாம் பேட்டர்ன் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள் அருமையாக சரிங்களா. அதே மாதிரி 5-2-5 வந்துருச்சா. அதே மாதிரி 6-2-2 662 சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள் 733 சரிங்களா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க 338 சரிங்களா. அதே மாதிரி 799 அதே மாதிரி 399 இந்த மாதிரி நிறைய நம்பர்கள் நமக்கு தெரியாமலே ட்விஸ்ட் அடித்து வரும். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க, சூப்பராக வின்னிங் எடுக்கலாம். அதே மாதிரி 8ஆம் தேதி நாளைக்கு என்னங்க ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 253 ட்ரையல் நம்பர் சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 038 அதே மாதிரி 50-50 ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அது தகுந்த மாதிரி வச்சா தான் தெரியும் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு கார்போனியா ப்ளஸ் போன வாரம் என்ன கொடுத்தாங்க பாருங்கள், நமக்கு 212 போன வாரம் என்ன கொடுத்தாங்க 212 இதுதான் கொடுத்தாங்க. இதை கணக்கு வச்சு அடுத்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர் வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ட்ராவோட ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 534 இதெல்லாம் வச்சு தான் ஓவரால் நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகுது, அதிகபட்சம் மேட்ச் ஆனால் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே ஒரு 8ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 833 அவ்வளோதான். இந்த இருக்கலாம் 833 இங்கே இருக்கலாம் 837 அதே மாதிரி 833 வரக்க வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வச்சாங்கன்னா 833 சரிங்களா. இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது 833 உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். நீங்கள் 833 தாங்க வரணுமா, வேறு ஏதாவது வரக்கூடாதுங்களா அப்படின்னு கேட்டால் 533 அப்படின்னு வரலாம். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 533 இருக்கணும், இல்லை 833 இருக்கணும். இது 2 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு இது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 833 533 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங்கான ஃபவுண்டாக இருக்குது சரிங்களா. வந்து 533 வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அது இப்படி இல்லைன்னா 833 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இப்படி வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அதே சேம் டைம் நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில், இது ஏ போர்டில் வந்து நமக்கு 8 அல்லது 5 சரிங்களா. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8 அல்லது 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து 253 ட்ரையல் நம்பர் எழுதிட்டாங்க. அதே மாதிரி 038 அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 221 அதே மாதிரி
உங்களுக்கு என்ன நினச்சிக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ட்ரா நம்பர் வந்து 534. இப்போ இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டு 8 அல்லது 5ங்கிற நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 0 தான் அடிந்தாங்க. 0க்கு மேலே பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க தவிர சின்ன நம்பர் ஆட மாட்டாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் 5க்கு 9 அடிக்காங்க பார்த்தீங்களா, 5க்கு 9 ஆடினாங்கன்னா மேலேயும் பாருங்கள் 5க்கு 9, 5க்கு 9ன்னு ஆடுறாங்கன்னா அப்போ நமக்கு என்ன வரும் நாளைக்கு 5க்கு 9னா 0க்கு 8 தான் வரணும். 5 பவர் 0, 0க்கு 8 வரும். அந்த மாதிரி ஆடினாங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் தள்ளி ஆடினா 8ஆம் நம்பர் வச்சு ஆடுவாங்க. அப்படி ஆடினா உங்களுக்கு 8ஆம் நம்பர் தான் நாளைக்கு ஏ போர்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். ஏ போர்டு வந்து 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டு 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஏன்னா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3க்கு 1 தான் எப்போயுமே எவர்கிரீனாக வரக்கூடிய நம்பர். 1ஆம் நம்பர் வந்தால் 1ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வராமல் போகாது. அது மாதிரி ஏதாவது அவங்க கணக்கில் 1ஆம் நம்பர் எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் ஸ்பெஷலாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். பி போர்டு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னங்க 7 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 3க்கு 7. ஏன்னா 7ஆம் நம்பர் வந்து ட்ராவில் வரவே இல்லை. எங்கேயே வந்துருக்கு. நம்பர் 2ஆம் நம்பர் வந்திருக்கு, 5ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வந்திருக்கு, 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வந்திருக்கு, 9ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வந்திருக்கு, 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வந்திருக்கு, 9ஆம் நம்பர் 9 3 வந்திருக்கு, 0 3 8 வந்துருச்சு. அப்போது நமக்கு இதில் வைக்காத நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே நம்பர் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். இந்த ட்ராவலிங் சரி, இது வரக்கூடிய ட்ராவலிங் நமக்கு ஒரு 10-15 ட்ராவலிங் இந்த நம்பர்லாம் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ரொம்ப நாளைக்கெலாம் வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சரிங்க, எடுத்துருவாங்க கண்டிப்பாக. அப்படி எடுத்தாக்கா நமக்கு இன்றைக்கி எடுக்கிறதே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதெல்லாம் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் அதாவது நம்ம நினைக்கிறோம் 253லேருந்து கண்டிப்பாக தான் நம்பர் எடுத்து வருவாங்க. அதே மாதிரி 212லேருந்து நம்பர் எடுப்பாங்க. அதே மாதிரி 534 ட்ரா நம்பர்லேருந்து எதாவது எடுப்பாங்க. எடுக்காமல் விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். சரிங்க. அதே மாதிரி சி போர்டு. சரிங்க, சி போர்டு கூட சொல்லிங்க. சி போர்டு என்னங்க வரும் அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து 6ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. எதனால் 6ஆம் நம்பர் வருதுன்னா 6ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வருது. சி போர்டில் 6ஆம் நம்பர் 3க்கு 6ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் தான் வரணும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அது கணக்கு வச்சு தான் கொடுத்துட்ருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது, ரொம்ப ஹெவியாகவே வருதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஏன்னா நம்ம அன்றைக்கினா 936 அப்படின்னு வரலாம். 6ஆம் நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா 936. சரிங்களா. அதே மாதிரி இங்கே 931 937 எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் நம்ம நம்பர் கொண்டு வரலாம். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துக்குமே நம்பர் பேட்டர்ன் இருக்குது. பேட்டர்ன் இல்லாமல் கொண்டு வரவே இல்லை. செமைய வெண்டிங் வரும். அதே தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம 536. அதே சேம் நம்பரை பார்த்து 506 539 இதெல்லாம் சேம் நம்பராக வருது பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறோம் அந்த மாதிரியே வச்சு ஆடிடுவாங்க, ஆடக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் வந்து இழுக்கணும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து 6ஆம் நம்பர் மட்டும்தான் வருங்களா, வேறு எந்த நம்பர் வராது அப்படின்னு கேட்டால் இல்லை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் 4 நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 4க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்கு முதல் ட்ராவில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக 4க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி வந்து மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா இப்போ 253லேருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம், இல்லை 038லேருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம், 282லேருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம், 534லேருந்து நம்பர் எடுக்கலாம். இதுக்குள்ளே தான் எனக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. அதை நான் பேஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா. அதாவது நம்ம 8 5 ஏ போர்டு 8 5 பி போர்டு 1 7 சி போர்டு 6 அல்லது 4 அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ட்ரையல் நம்பர் பேஸ்டாக பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு 3 நம்பர் கிடச்சிருக்கு. ஒரு 3 நம்பர் கட்டாயமாக வராமல் போகாது. 3 நம்பர் எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு 3 நம்பர் இங்கே ஒரு 3 நம்பர் அதாவது 338 038ன்னு வந்துருச்சு. அப்போ நமக்கு மறுபடியும் ஒரு 3 நம்பருக்கான ஆட்டம் நாளைக்கு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது 338 அதே மாதிரி 038 இந்த 2 நம்பர் ஏதோ நம்பர் இருக்குது. 3ஆம் நம்பர் பேசிக்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரணும். ஏன்னா அதான் பிரதான நான் ஆட்டலாம் ஏன்னா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி 3 டைம் வந்துருச்சு. அதனால் நமக்கு வரக்கு வாய்ப்புகளும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நம்பர் எது வச்சு உங்களுக்கு டக்குன்னு வின்னிங் அடிச்சிருச்சுன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஆல் போல் என்ன நம்பர்னா ஒரு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது,
6 நம்பர் 4 நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள் தான் என்னோடய கணக்கு உங்கள் கணக்கில். சரிங்களா? இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க. மாற்றமே இல்லை. நீங்கள் தைரியம் எடுத்து ப்ளே பண்ணலாம். அந்தளவுக்கு தெளிவாக தான் இருக்கும். தெளிவான ஒரு நம்பர் தான் கொண்டு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.